லெட்ஸ் ஃபைண்ட் ஏ ரெமெடி இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் ஃபால்ட். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக போயிடுதுன்னா குத்தம் கண்டுபிடிக்கிறது நிறுத்திட்டு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் தெரியுமா பார்க்க போகிறோம்? யூஸ்ஃபுல் 10 vocabularies, பயனுள்ள 10 சொற்கள். ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு சொன்னாலும் சரி, இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த லெசனில் 10 such நியூ வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். நம்பர் 1, டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். நல்லா கவனிங்க. ஏமாற்று இந்த வினைச்சொல்லுக்கு நமக்கு நிறைய வேர்ப்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசீவ், கான், சீட் இதெல்லாம் சொல்லுவோம். வேரஸ் ஏமாற்றம்னு சொல்கிறதுக்கு நம்ம டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துகிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், எங்களால் அவளுடைய கண்களில் ஏமாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. We could see the disappointment in her eyes. We could see the disappointment in her eyes. Number 2, charity, தர்மம், தொண்டு. ஸோ சேரிட்டி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன வாக்கியம் தெரியுமா ஞாபகம் வரும்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். என்ன அர்த்தம்? தனக்கு போக தான் தானமும் தர்மமும். முதல்ல நம்மளை சுற்றி உள்ளவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும், அப்புறம் தெருக்காரங்களை, அப்புறம் ஊரை, அப்புறம் நாட்டை. ஸோ நமக்கு போக தான் மற்றவங்களுக்கு வந்து தானமும் தர்மமும். நெக்ஸ்ட் வேர்டு பார்க்க போகிறோம். நம்பர் 3, பிசைடு, பக்கத்தில். நல்லா கவனிங்க. பிசைட்ஸ்னு இன்னொரு ப்ரெப்போசிஷன் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? இது மட்டும் இல்லாமல்னு அர்த்தம். ஆனால் பிசைடு, BESIDE, பிசைடு, இந்த ப்ரெப்போசிஷனுக்கு பக்கத்தில்னு அர்த்தம். ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு. கம் அண்ட் சிட் பிசைட் மீ. கம் அண்ட் சிட் பிசைட் மீ. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 4, எஃபர்ட், EFFORT, எஃபர்ட். எஃபர்ட்னா பெருமுயற்சி. நல்லா கவனிங்க. முயற்சியை நம்ம வந்து சிம்பிளாக அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு போயிடலாம். வேரஸ் ஒரு பெருமுயற்சியை எஃபர்ட்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அந்த வெற்றிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. The success was a joint effort. The success was a joint effort. Number 5, moderate. என்ன அர்த்தம்? மிதமான அல்லது அளவான. நல்லா கவனிங்க. அளவான அல்லது மிதமானன்னு சொல்கிறதுக்கு நம்ம மாடரேட்டுங்கிற வேர்டை பயன்படுத்திக்கலாம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவர் அளவாக தான் குடிப்பார், அவர் மிதமாக தான் குடிப்பார். He is moderate in drinking. He is moderate in drinking. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 6, க்ளோவ், GLOVE. க்ளோவ்னா என்ன? கையுறை. அதைத்தான் பன்மையில் ப்ளூரலில் க்ளோவ்ஸ்ன்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், தன்னுடைய கையுறை எடுக்கிறதுக்காக அவ குனிஞ்சா. She bent down to pick her glove. She bent down to pick her glove. நல்லா கவனிங்க. bend down அப்படின்னா குனியறதுன்னு அர்த்தம். நம்பர் 7, நோஷன், எண்ணம் அல்லது கருத்து. நல்லா கவனிங்க. கருத்து அல்லது எண்ணத்தை NOTION, நோஷன்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், ஆரம்பத்தில் நானும் அந்த கருத்தை நக்கல் அடித்தேன், கிண்டல் பண்ணேன், நையாண்டி பண்ணேன். I scoffed at the notion at first. I scoffed at the notion at first. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. scoffed இந்த ஃப்ரேஸலுக்கு நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, பரிகாசம் பண்ணுறது அல்லது கேலி பண்ணுறதுன்னு அர்த்தம். நம்பர் 8, அல்டிமேட், இறுதியான அல்லது முடிவான. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், ஸோ இறுதி முடிவு வந்து பெற்றோர்களின் கையில் உள்ளது. The ultimate decision lies with the parents. The ultimate decision lies with the parents. Number 9, cannot, CANARD. cannotனா புரளி அல்லது கட்டுக்கதை. நல்லா கவனிங்க. ரூமர், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு தான் புரளிக்கு. ஸோ இன்னொரு வேர்டு கற்றுட்டு இருக்கோம், cannot. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த புரளி, அந்த கட்டுக்கதை
பரவாதுன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் தட் that cannot won't spread. I hope that cannot won't spread. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்ன வேர்டு கற்றுக்க போகிறோம்? நம்பர் 10, டிக்னிட்டி, கௌரவம், கண்ணியம் அல்லது பெருந்தன்மை. நல்லா கவனிங்க, பெருந்தன்மை, கௌரவம் அல்லது கண்ணியத்தை டிக்னிட்டின்னு சொல்கிறோம். லெட்ஸ் சே an எக்ஸாம்பிள். தோல்வியிலையும் அவ கௌரவமாக நடந்துக்கிட்டா, கண்ணியமாக நடந்துக்கிட்டா, பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டா. She showed dignity even in defeat. She showed dignity even in defeat. So DEFEAT, defeatனா தோல்வின்னு அர்த்தம். Dear viewers, பயனுள்ள 10 சொற்கள். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.